ஹாய் வெல்கம் டு அம்மூஸ் லைஃப் ஸ்டைல். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் லெமன் ரைஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கிச்சன் கேபினெட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் அலர்ட். ஸோ வெங்காயம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய், கடுகு, சீரகம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயம், ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்போவே லைட்டாக உப்பு போடணும். லைட்டாக உப்பு. ஸோ தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றுவோம். ஸோ அடுத்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணணும். நான் ஃபுல் 2 லெமன்ஸை 2ஆக கட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ஸோ அதுக்குள்ளே இருக்க ஃபுல் எசன்ஸும் உள்ளே போகிற மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தோட கலர் பிங்கிஷ் கலராக மாறும். லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கணும். நான் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். பிகாஸ் கல்லுப்பு போட்டிருக்கனால உப்பு கரையணும். அதுக்காக நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு. எனக்கு கலர் கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூனுங்கிறது 1 டீஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது பியோர் மஞ்சள் தான். அதனால மோஸ்ட்லி எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சள் கம்ப்ளீட்டான நல்ல மஞ்சளாக நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதைய வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ரைஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேக் ஷுர் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க சாதம் எடுத்து உள்ளே கொட்டிட்டு நல்லா கலரணும். அடி பிடிக்கக்கூடாது. ஏன்னா அடி பிடிச்சா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நம்மளுக்கு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சும் கலர்றதுனா கலரிக்கலாம். சாதமும் சூடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சூடு இல்லாததை யூஸ் பண்ணாலும் கூட நல்லா சிம்மில் வச்சு கலரி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.